தாத்தா என்னப்பா? எப்பவும் என்ன குட்டி பையன் கூப்பிடுற ஆன்ட்டிக்கு இப்ப என்ன பார்த்தாலே பிடிக்கல. அவளுக்கு கோவம் உன் மேல இல்லப்பா, எங்க மேல. இல்ல தாத்தா, என்னாலதான் அவங்க உங்க மேல கோவத்தை காட்டுறாங்க. பெரிய மனுஷன் ஏதோ சொல்ல வரீங்க போல இருக்க. யாருக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் தாத்தா. நீ போனா பிரச்சனை சரியாகுதுப்பா, நீ இருந்தாதான் சரியாகும். அது எப்படி தாத்தா? அது உனக்கு இப்ப புரியாது. உள்ள போ. நீங்களும் வாங்க தாத்தா. எனக்கு தூக்கம் வரலப்பா, நீ போலாம். சரி, சீக்கிரம் வாங்க தாத்தா. லட்சு பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டணும். இது அப்படியே நீடிக்க கூடாது. பேசாம தங்கச்சிக்கு போன் பண்ணி வர சொன்னா என்ன? என்ன ரிங்கு போது எடுக்க மாட்டேன்றால? சரி, இந்துக்கு பண்ணலாம். மாமா, ஹலோ. இந்துமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கம்மா, இருக்கேன். ஆமா, அம்மாவுடைய போன் ரிங் ஆயிட்டே இருக்க, எடுக்க மாட்டேன்றா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க மாமா, சைலண்ட்ல போட்டிருப்பாங்க. மதியம் கூட என்கிட்ட பேசினாங்களே. என்ன மாமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லம்மா, சும்மாதான். மாமா, இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிட்டு சும்மான்னு சொல்றீங்க. உங்க குரல் வேற ஒரு மாதிரியா இருக்கு. அக்கா இருக்காங்களா? நீங்க போன் அவங்க கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். பிரச்சனையே ஆவதாமா? என்ன மாமா சொல்றீங்க? என்னாச்சு? நீ சின்ன பொண்ணு, உங்கள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இப்படி சொன்னா எப்படி மாமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. இது போன்ல சொல்ற விஷயம் இல்லம்மா, நாளைக்கு நானே அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ மாமா, நாளைக்கு காலையில நானே உங்க வீட்டுக்கு வரேன். அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீலாம் ஒன்றும் வர வேண்டாமா, வந்தா உன் மேலே லட்சி கோவப்படுவா. பரவாயில்ல மாமா, அக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம என்னால இங்க நிம்மதியா தூங்க முடியாது. நாங்க நாளைக்கு காலையில கண்டிப்பா வரேன் மாமா. ம் ம். இனியா, இல்ல, நீ இப்போ இனியா தானே? இனியா, என்னத்த? இல்ல, நான் கேட்டேன், நீங்க பதிலே சொல்லல. என்ன கேட்டீங்க? நீங்க யாருன்னு கேட்டேன். என்னத்த, என்ன போய் நீங்கன்னு சொல்றீங்க? எனக்கு குழப்பமா இருக்கத்த. ஐயோ, நீங்க தான் அத்தை, நான் இனியா. ஏன் அத்தை எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் பயப்படலமா. உனக்கு பாட்டியை ரொம்ப பிடிக்குமா? ஏன் உனக்கு பிடிக்காதா? என்னத்த? உனக்கு
எதுவுமே கேட்கலையா? கேட்டுச்சே. நீங்க தானே பாட்டியை பிடிக்குமான்னு கேட்டீங்க. நான் பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே சொல்லல. ஏன் அத்தை? எனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருச்சா? இல்ல என்னை தவிர இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே கிறுக்கு பிடிச்சிருச்சா? அத்தை, சீக்கிரம் தலையை சீவி விடு. தலையை சீக்கிரமா சீவி விடுங்க அத்தை. சீக்கிரம், எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. இது ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேனே. சக்தி, சக்தி, ஐயோ என்ன பண்றீங்க? சக்தி விடுங்க சக்தி, என்ன பண்றீங்க? ஐயோ சக்தி, என்ன கீழே விடுங்க, நான் கோயிலுக்கு போகணும். ஏய், இது பாரு, கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லி உங்க வீட்ல சொல்லி கொடுக்கலையா? இது பாரு, கோவிலுக்கு போறதெல்லாம் அப்புறம், அதை விட முக்கியமான வேலை இருக்கு. சக்தி, என்ன முதல்ல கீழே விடுங்க. அதெல்லாம் முடியாது. இனிமே உன் கால் தரையிலேயே படாம தூக்கி வச்சுக்கிட்டே ஐயோ நிக்க போறேன். சக்தி, பெட் கிட்டலாம் வராதீங்க சக்தி, கோயிலுக்கு போகணும் அதெல்லாம் சக்தி. முடியாதுன்னு சொல்றேன்ல. சக்தி, திருப்பி திருப்பி அதே விடுங்க. சொல்லிட்டு ஐயோ யாரோ கதவு டிஸ்டர்பன்ஸ் தட்டுறாங்க. இருக்குன்னு சொல்லி தான் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். இப்போ கதவு தட்டிட்டு இருக்காங்க, என்ன பண்றது? அதையும் கழட்டி வச்சிருங்க. ஆ? என்ன பேசிட்டு இருக்க நீ? கதவு திறடா. ஏய், அம்மா. ஐயோ அப்பா, அம்மா, இப்பதான் கீழே விட மாட்டேன் நீங்க. சாரி செல்லம். சரி போங்க போங்க போங்க. இதோ வரேம்மா. என்னடா எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது? கையெல்லாம் வலிக்குது. என்னத்த? என்ன? ஒண்ணு இல்லம்மா, உங்க மாமா சக்தியை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஓ, ஆமா, அவ குளிக்கிறதுக்காக கதவு போட்டு இருந்தா அதை நான் பார்க்கவே இல்லை. நான் கேட்டேனா? நீ போ. சரிம்மா, வரேன். அப்பா, பக்தி, கூட்டுறவு பேங்க்ல வெள்ள நிவாரணத்துக்கு எழுதி கொடுக்க சொல்றாங்கடா. நீ போய் என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு வா. அப்பா செய்யலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கயிறு ஃபேக்டரிக்கு லோடே தவறாங்க. நான் கூட நிக்கணும்ப்பா. நீங்க போங்களேன். உங்களை பார்த்த உடனே மேனேஜர் நாட்டமையா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவாரு. ஓ, அப்படி சொல்றியா? சரி, நீ வேலை பாரு. சரிப்பா. டேய், வாசல் இந்த பக்கம் இருக்குடா. பைக் சாவி மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. போகும்போது அப்படியே என்னையும் சொசைட்டில விட்டுட்டு போ. சரிப்பா. ஏங்க, நீங்க கார்ல போங்களே. அவன் பைக்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டானா வரும்போது எப்படி வருவீங்க? நடந்து வருவீங்களா? ஓ, அதுவும் சரிதான். சரி, அவங்ககிட்ட சொல்லிரு, நான் கார்லயே போறேன். மாமாக்கு மைல்டு அட்டாக். ஐயோ!